அது வந்து 2011க்கு பின்னால பாமகவுக்கு தொடர்ந்து பின்னடைவு தான். ஆனா கட்சி உயிர்ப்போட இருக்கு. அது வேறு. 2016ல தனித்து போட்டியிட்டு அந்த 2016ல வந்த பின்னடைவு சரிகிறது. கட்சியுடைய வேகத்தை குறைக்கிறதுக்காக அவர் வந்து தலைவர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாநாட்டு வேலையை ரொம்ப பரபரப்பா ரொம்ப வேகமா தான் போயிட்டு இருக்கு. அதை இன்னும் வேகப்படுத்துறதுக்காக வேணா வந்து இவர் தலைவரா பொறுப்பேற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, இன்னைக்கு ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா எது இருந்திருக்கு தெரியுங்களா? செந்தில் பாலாஜியோட சகோதரர் பல மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடமா தலைவராக இருந்திருக்காரு. அது தமிழ்நாட்டுக்குள்ளேயே தலைவராக இருந்தாரா அல்லது இந்தியாவுக்குள்ள தலைவராக இருந்தாரா? தலைவராக இருந்த செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக் குமார கைது பண்ண முடியாம போகல காவல்துறை. நினைச்சிருந்தா கைது பண்ணிருக்கலாம். ஆனா திட்டமிட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. அவரை வந்து காப்பாற்றுறதுல காவல்துறைக்கு தமிழ்நாடு அரசுக்கும் பங்கு இருக்கு. மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். தமிழக வரலாற்றில் கழகங்கள் மட்டுமே ஆட்சி செய்திருந்த இந்த தமிழகத்தினுடைய அரசியல் பரபரப்பில் தன்னுடைய தலைமையகத்தை தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து தொடங்கி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய, இன்று கூட பரபரப்பிலேயே வைத்திருக்கின்ற அந்த கட்சியினுடைய நிறுவனர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அதன் பொருட்டு தமிழக அரசில் கூட்டமைப்பு அல்லது அரசியல் அமைப்பே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. என்ன நடக்குது சார் பாட்டாளி கட்சியில? பாட்டாளி கட்சி நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது? ஒண்ணும் நடக்கலையே. பாட்டாளி கட்சி மே 11 மாநாட்டை நோக்கி வேகமா செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? மத்தவங்க தான் ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களை செயல் தலைவரா வந்து ஒரு மாற்றம் பண்ணியிருக்கார் பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா. இதுவரைக்கும் பாட்டாளி கட்சி தலைவரா இல்லாத டாக்டர் ஐயா இப்பொழுது பாட்டாளி கட்சி தானே தலைவரா பொறுப்பேற்றிருக்கிறாரு. இல்ல என்ன ஒரு பெரிய பிரச்சனை கண்டுட்டாங்க மற்றவங்களா? அதை ஊதி ஊதி பெருசாகிட்டு இருக்கிறாங்க. இது அன்புமணியுடைய செயல்பாடுகள் டாக்டருக்கு கருத்துக்கு ஒத்து போலையா? அதனாலதான் இந்த மாற்றமா? அல்லது நீங்க சொல்ற ரொம்ப சாதாரணமா கடந்து போற செய்தி மாதிரி இல்லையே சார்? அவர் நல்லதான தலைவரா தான் நல்லா செயல்பட்டு இது வரைக்கும். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு செயல் இருந்தது, அதுக்காக இப்போ ஒரு இந்த மாற்றம் எட்டணும்னா ஒரு நியாயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி வரையும் வெறும் தலைவர் தானே, நிறுவனர் தலைவர். இப்ப என்ன திடீர்னு இவர் தலைவரா வரது, அவர் செயல்தலைவரா மாத்தது? இல்ல, அதாவது அன்புமணியுடைய செயல்பாட்டுல திருப்தி இல்ல, அவர் சரியா செயல்படல அப்படின்னு பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா எங்கேயாவது சொல்லியிருக்காரா? ஏன் வந்து தலைவர் பதவி வந்து மாத்தணும், அவர் ஏன் செயல் தலைவர் ஆக்கணும் அப்படின்னு நிறுவனர் டாக்டர் ஐயா ஏதாவது அந்த பேட்டியில சொல்லியிருக்காரா? இல்லையே. எல்லா காரணத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. காரணம் தேவைப்பட்டா சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற இவங்களா என் கண் காது மூக்க வச்சு ஈஸ்ட்மன் கலர்ல எதையோ ஓட்டிட்டு இருக்காங்க. அது சம்பந்தம் அன்புமணி எந்த ஒரு கருத்தையும் சொல்லல. இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தும் போது அதனுடைய தலைவரும் கூட இருந்து அறிவிச்சிருந்தா இந்த பெரிய சந்தேகம் வந்திருக்காது இல்ல சார்? நிறுவனர் வந்து எல்லா அறிவிப்பையும் தலைவர் வச்சுட்டு அறிவிக்கிறது இல்லையே. ஒண்ணு, அது வந்து 2011க்கு பின்னால பாமகவுக்கு தொடர்ந்து பின்னடைவு தான். ஆனா கட்சி உயிர்ப்போட இருக்கு. அது வேறு. 2016ல தனித்து போட்டியிட்டு அந்த 2016ல வந்த பின்னடைவை சரி கட்டணும். ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி உருவாக்கி தன்னுடைய செல்வாக்கு 2016ல தனித்து போட்டியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய செல்வாக்கை நிரூபிச்சாங்க. அதுக்கு பின்னால 2019, 2021 இடையில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள் இதெல்லாம் பாமக வந்து பின்னடைவை தான் சந்திச்சிருக்கு. ஆகவே தன்னுடைய காலத்தில் அடைந்த பின்னடைவை தானே சரி செய்து இந்த கட்சியை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு கூட ஒருவேளை பாட்டாளி கட்சியுடைய நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் நினைச்சிருக்கலாம்ல. முழுக்க இல்ல, ஏன் முழுக்க முழுக்க அன்புமணி மேலேயே இந்த ஊடகங்கள் குற்றத்தை சாட்டுறாங்க? இன்னைக்கு பல ஊடகங்கள் விவாதம் பண்றாங்க. எந்த விவாதத்திலயும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்களா? சார், நீங்க நீதிமன்ற நடவடிக்கையை பத்தி உங்களுக்கு தெரியும். நீதிமன்றத்துல குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் மீது குற்றம் சாட்டியவர், இவங்க 2 பேருமே இல்லாம நீதிமன்றத்தில் எந்த வழக்கையாவது விசாரிக்கிறாங்களா? இல்ல. சம்பந்தப்பட்டவங்க யாருமே இல்லாம ஒரு வழக்கு நீதிமன்றமே விசாரிக்கல. அப்படிங்கிறப்ப பாட்டாளி மக்கள் கட்சி சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் யாருமே இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ
செயல் தலைவரா மாற்றி இருக்கிறது. அந்த மாற்றத்தை பத்தி இன்றைக்கு ஊடகங்கள் முயற்சி யாருமே இல்லாம எப்படி விவாதம் பண்றாங்க? சரி, ரைட்டு. இன்னைக்கு காலையில தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரா அன்புமணி ராமதாஸ் விடுவிக்கப்பட்டு செயல் தலைவரா நியமனம் செய்யப்படுறாரு. அதுக்குள்ள இந்த ஊடகங்கள்லாம் அதுல என்ன புலன் விசாரணை பண்ணாங்க? ஏன் வந்து தலைவர் பதவி வந்து அன்புமணி நீக்கிட்டு செயல் தலைவரா மாத்தினாங்க அப்படின்ற பத்தி இவங்க எல்லாம் உடனே விவாதம் பண்றாங்களே. அப்ப இவங்க என்ன இது வரைக்கும் வந்து இந்த ஊடகங்கள் வந்து பாமகவை பத்தி விசாரிச்சு என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? எதுவுமே இல்ல. அறிவிப்பு வந்து அடுத்த நிமிஷம் விவாதம். அப்ப என்ன, பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏதாவது ஒரு குழப்பம் வரும், ஏதாவது பிரச்சனை வரும், அதை ஊதி ஊதி பெருசாக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த மாற்றம் வந்தாலும் கூட அதை வந்து தவறா எப்படி மக்கள் மத்தியில பேசலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க தான் அர்த்தம். இல்ல, அது உண்மைதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் பெரும்பாலும் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தான் இருக்கு. அதை தவிர்த்து அவங்களுக்கு பெரிய ஒரு நோக்கம்லாம் ஒண்ணும் இல்லை. எதிர்கட்சி எப்படிலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை வந்து இன்னும் பெருசாக்குறது தான் அவங்களுடைய வேலையா பண்ணிட்டு இருக்காங்கன்றது உள்ளங்கை நெல்லிக்கனி. இப்ப நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இதே மருத்துவர் அவர்கள் டாக்டர் அன்புமணி அவர்களை தலைவரா நியமிச்சாரு. அப்பவும் அவர் என்ன பண்ணாருன்னா, தலைவர் நியமிச்சு கொஞ்ச நேரம் கூட டாக்டர் அன்புமணி சிரிச்சிருக்க மாட்டார். உடனே அடுத்த அறிவிப்பு சொல்றாரு என்னன்னா, ஜி.கே. மணி இனி கௌரவ தலைவரா தொடங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டையை போடுறாரு, ஒரு முட்டுக்கட்டையை போடுறாரு. அது சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஏன்னா அவர் மூத்த அரசியல்வாதி, கட்சியில இத்தனை நாள் பொறுப்புல இருந்தாரு. அவரு வந்து ஒரு கௌரவ பத்திரன்றதுக்காக கூட டாக்டர் ஐயா செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு திடீர்னு இப்போ தேர்தல் வருது, அடுத்த ஆண்டு தேர்தல். இந்த நேரத்துல ரொம்ப பரபரப்பா மாநாடு வேலைகள் வர ரொம்ப தீவிரமா இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துல போயிட்டு இவரை வந்து செயல் தலைவரா மாத்திரன்றது கட்சியினுடைய வேகத்தை திடீர்னு கட்டுப்படுத்துற மாதிரி தோணலையா உங்களுக்கு? இல்ல, அதாவது அப்படி வந்து கட்சியினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்காக அவர் வந்து தலைவர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த மாநாட்டு வேலையை ரொம்ப பரபரப்பா ரொம்ப வேகமா தான் போயிட்டு இருக்குது. அதை இன்னும் வேகப்படுத்துங்கிறதுக்காக வேணா வந்து இவர் தலைவரா பொறுப்பேற்றிருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, இன்னைக்கு ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா எது இருந்திருக்குன்னு தெரியுங்களா? செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் பல மாதங்கள், கிட்டத்தட்ட 1 வருடமா தலைமறைவா இருந்திருக்காரு. அது தமிழ்நாட்டுக்குள்ளேயே தலைமறைவா இருந்தாரா அல்லது இந்தியாவுக்குள்ள தலைமறைவா இருந்தாரா? தலைமறைவா இருந்த செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமார கைது பண்ண முடியாம போகல காவல்துறை. நினைச்சிருந்தா கைது பண்ணியிருக்கலாம். ஆனா திட்டமிட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. அவரை வந்து காப்பாத்துறதுல காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பங்கு இருக்கு. அசோக்குமார் அரெஸ்ட் பண்ணி ஜெயில கொண்டு போய் நிறுத்தின உடனே அவருக்கு ஜாமீன் கிடைக்குது இல்லையா? ஆனா இப்படி எப்படி அசோக்குமாருக்கு மட்டும் உடனடியா ஜாமீன் கிடைச்சது அப்படின்னு ஏன் எந்த ஊடகமும் விவாதிக்கல? அதை பத்தி விவாதிச்சிருக்கல. அது நியாயமான கேள்விதான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க அப்படி குறை சொல்லணும் அப்படின்னா இல்ல, நான் புரிஞ்சுக்கிறேன் சார், நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நோக்கம் வேறமா போடுது, அதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் வந்து இந்த செய்தியை பெருசுபடுத்தி பல செய்திகளை அமுக்குறாங்கன்றது தெரியுது. செந்தில் பாலாஜியுடைய சகோதரருக்கு ஒரே நாள்ல நீதிமன்றத்துல ஜாமீன் வழங்கப்படும். அந்த ஜாமீன் வழங்கினதை பத்தி எந்த ஊடகங்களும் பேசல. இதே மாதிரி இன்னொரு செய்தி, அது யாருன்னு கேட்டீங்கன்னா, தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை தலைவர் யுவராஜ், அந்த கோகுல்ராஜ் கொலை வழக்குல நீண்ட நாள் தலைமறைவா இருந்தாரு. அப்புறம் அவர் வந்து சரணடைகிறாரு. சரணடைஞ்ச உடனே அது கோகுல்ராஜுக்கு அன்னைக்கு ஜாமீன் கொடுக்கலையே. கோகுல்ராஜ் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட யுவராஜுக்கு உடனே ஜாமீன் கொடுக்கலையே. ஆனா எப்படி வந்து செந்தில் பாலாஜியுடைய சகோதரருக்கு மட்டும் உடனே ஜாமீன் கிடைக்குது? இதையே எந்த ஊடகங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பரபரப்பா பேசியிருக்க வேண்டிய அந்த விஷயம் அதுதானே. ஆக என்ன நினைக்கிறாங்க பெரும்பாலான ஊடகங்கள்? தமிழ்நாட்டில் ஊழல் நடந்தாலும் சரி, சாராயம் வித்தாலும் சரி, என்ன மோசமான நிர்வாகம் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் மட்டுமே இருக்குன்றதுக்காகவே பல ஊடகங்கள் உருவாக்கப்பட்டிருக்குதா? திராவிட கட்சிக்கு மாற்றா இன்னொரு கட்சி வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல இந்த ஊடகங்கள்லாம் உறுதியா இருக்கு. அதானே? ஒண்ணுமில்ல, தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் ஒரு நடிகை வந்து பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக, அண்ணா திமுக இருக்க எந்த தலைவர் மேலேயும் பாலியல் குற்றச்சாட்டே இல்லையா? அந்த பாலியல் குற்றச்சாட்டுல அப்படிதான் இந்த ஊடகங்கள் ஊதி ஊதி பெருசாக்குறாங்களா? அந்த பாலியல் குற்றச்சாட்டு தான் இப்படிதான் ஊடகங்கள் பேசிட்டு இருந்தாங்களா? ஆனா சீமான் மீது வந்த பாலியல் குற்றச்சாட்டை மட்டும் ஊதி ஊதி எப்படி பெருசாக்குனாங்க?
இத்தனைக்கு சீமான் விஜயலட்சுமி ஒன்னும் பாலியலுக்கு பலாத்காரம் பண்ணி இல்லையே. அவங்க 2 பேரும் இஷ்டப்பட்டு தானே ஒன்னா வாழ்ந்ததா செய்தி. நம்ம பார்க்கல, நமக்கு தெரியாது. அந்த விஜயலட்சுமி சொல்றா, நான் இஷ்டப்பட்டு தான் சீமான் வந்து என்னோட வந்து கிட்டத்தட்ட கணவன் மனைவியா லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருந்தான்னு விஜயலட்சுமி சொல்றா. அதை மட்டும் ஊடகங்கள் ஊதி ஊதி எனக்கு பெருசாக்குனாங்க. ஏன் மற்ற திராவிட கட்சியில் இருந்த பல தலைவர்கள் மேல அந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு வந்தப்ப அதையும் ஊடகங்கள் பேசல? ஏன்னா சீமான வீழ்த்துறதுக்கு அது ஒரு ஆயுதம். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி எதிராக பேசுறதுக்கு இது ஒரு ஆயுதம். அவங்களுக்குள்ள பிரச்சனை, தந்தைக்கு மகனுக்கு பிரச்சனை, ஏன் கருணாநிதிக்கு ஸ்டாலினுக்கு பிரச்சனையே இல்லையா? எவ்வளவு பிரச்சனை இருந்தது? இந்திரா காந்திக்கு சஞ்சய் காந்திக்கு பிரச்சனை இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவுக்கும் முலாயம் சிங் யாதவுக்கும் பிரச்சனை இல்லையா? இப்படி பிரச்சனையே இல்லாம தான் மத்த எல்லாரும் இருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டும்தான் பிரச்சனை வந்துருச்சா? ஏன் ஊடகங்கள் திட்டமிட்டு பாட்டாளி மகிழ்ச்சி மட்டும் ஊதி ஊதி இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போய் பாட்டாளி மகிழ்ச்சி டேமேஜ் ஆக்கணும், பாட்டாளி மகிழ்ச்சிக்கு அவப்பெயர் உருவாக்குன்னு நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கணும். ஏனென்றால் திராவிட கட்சியின் மூலம் ஆதாயம் பெற்றவர்கள், ஆதிக்கம் செலுத்தியவர்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு பங்கம் வந்துடக்கூடாது, அவங்களுடைய ஆதாயத்துக்கு பங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதா பாட்டாளி மகிழ்ச்சி மேல திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியே இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி விவாதம் பண்றாங்க. இல்ல நீங்க சொல்றதா பார்த்தா இவங்க விவாதம் நடத்துவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஊடகம்ன்றதெல்லாம் வெட்ட வெளிச்சமான ஒரு விஷயம் தான். இப்போ அப்படி இருக்கணும் போது நீங்க தானே தெளிவா இருந்திருக்கணும். இந்த ஏன் சர்ச்சைக்குரிய விஷயமா அந்த பிரச்சனையை நீங்க வெளிப்படுத்துறீங்க? இப்ப தலைவர் செயல் தலைவரா மாத்த போறீங்கன்னா சார், ஒரு உறுப்பினர், ஒரே ஒரு இளைஞர் சங்க தலைவர், இளைஞர் சங்க தலைவர்ன்றது ஒரு கட்சிக்கு முக்கியம் தான். ஆனா அதை கூட நீங்க என்ன பண்றீங்க, ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டுறீங்க, ஒரு பெரிய அளவுல உங்களுடைய உறுப்பினர்களை உட்கார வைக்கிறீங்க, செய்தியாளர்களுக்கு சொல்றீங்க, அவங்க முன்னிலையில தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டுறீங்க. ஒரு இளைஞர் சங்க தலைவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னும் போது, ஒரு தலைவருடைய பொறுப்பை நீங்க மாத்தி அமைக்கிறீங்கன்னும் போது, அதை ஏன் ஒரு சாதாரணமா வேற யாருமே இல்லாம உங்க தலைவர் மட்டும், நிறுவனம் மட்டும் உட்காந்து சொல்றாருன்றதுதான் பிரச்சனை சார். செய்தி ஊடகங்கள் திருச்சி சொல்றாங்கன்றத நான் ஒத்துக்கிறேன் சார். அவங்க பேசுறதுக்கு நீங்க ஏன் வாய்ப்பு கொடுத்தீங்க? இல்ல அதாவது சார், அதாவது என்னைக்கு இந்த ஊடகங்கள் பாமகவுக்கு எதிராக பேசாம இருந்திருக்காங்க? இதை மட்டும் பேசாம இல்ல, நானும் உங்களை அதான் கேக்குறேன். அவங்க எப்படி பேச போறாங்க? அதை ஒரு நியாயமா பண்ணோம்ல சார். அதாவது ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சு உட்கார வச்சு அறிவிச்சிருந்தா மட்டும் இந்த ஊடகங்கள் பேசாம விட்டுருவாங்களா? சார் அப்படி பண்ணிருந்தா அது ஜனநாயகப்படி நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம் சார். இது ஜனநாயக முறையா? இப்ப இதுல என்ன ஜனநாயகம் இல்லாம போனதை அவங்க பாத்துட்டாங்க சார். ஒரு தலைவரை மாத்திரம் போது சார், நான் உங்க வழியே வரேன் சார். இருங்க சார், நான் சொல்லிடுறேன் சார். அப்புறம் நீங்க வாங்க. இல்ல நான் வந்துடுறேன், இருங்க. நீங்க சொல்ல வந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அது நடந்து போற பாதையில நரிகள் வருது, கொடிய விஷப்பாம்புகள் வருது, அதுக்காக அந்த பாதையில் நடந்து போகாம இருக்க முடியுமா? சரி, அறிவிச்சிட்டாங்க. இப்ப என்ன இல்ல பாமகவுல தலைவர் யாராருன்னு அறிவிச்சதுனால இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? அதாவது ஒரு சாதாரண இல்ல சார், அத பத்தி பேச ஒரு ஆளு கட்சி தலைவர், நிர்வாகிகள் தானே. இல்ல நீங்க எப்படி பேசுறீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத அல்லது ஒரு சாதாரண ஒரு பங்களிப்பு இல்லாத ஒரு கட்சி அந்த தலைமை மாத்துறாங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கு உதாரணம் சொல்ல முடியும். நான் சொல்லி அவங்களுடைய மனசை புண்படுத்த விரும்பல. அதே போல ஒரு சிறிய கட்சிக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதுன்னும் போது அது ஒரு பெரிய கேள்வி கிடையாது. அதனுடைய தொண்டர்களும் ஒன்றும் பெருசா அதை அழுத்திக்க போறது கிடையாது. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி என்பது 35 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பெரிய கட்சி. ஏறக்குறைய முக்கிய அமைச்சர், மத்திய அரசில் முக்கிய அமைச்சர்களை பெற்ற கட்சி, பல சாதனைகளை செய்த கட்சி. இன்னைக்கு வட தமிழகத்தினுடைய ஆளுமையே அந்த கட்சியினுடைய வளர்ச்சி அல்லது செயல்பாடுகளை குறித்துதான் இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு அறிவிப்பு டாக்டர் கிட்ட வந்ததுன்னா அந்த தமிழ்நாட்டினுடைய பதட்டத்தை எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு. இவ்வளவு தெரிஞ்சு போயும் நீங்க வந்து ஒரு தலைவரை மாத்துறீங்கன்னும் போது சாதாரணமா, ஏன்னா இவரு டாக்டர் ஐயா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமான செய்தியாளர் சந்திப்பார் சார். இது வழக்கமான ஒண்ணு. அந்த மாதிரி வழக்கமான ஒரு செய்தியோட இந்த செய்தியை சொல்றாரு அப்படின்றதான் மக்களுக்கான ஆதங்கமே தவிர, செய்தியாளர்கள் அதை தான் விமர்சனம் பண்றாங்களே தவிர, மற்றபடி நீங்க வந்து மாத்திரத்திலயோ அல்லது உங்களுடைய செயல்பாடுகளை தீவிரப்படுத்துறதுலயோ செய்தியாளர்களுக்கோ அல்லது மக்கள் ஊடகங்களுக்கோ இதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இப்போ நீங்க இப்படி பண்ணனால நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய ரொம்ப முக்கியமான இயக்குனர், அதுவும் அந்த இயக்குனர் பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுத்தாருன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 1000 நாள் ஓடும். அந்த அளவுக்கு ஒரு பிரபல இயக்குனர், கதாசிரியர் வேற அவரு.
அவரு பேர் வந்து ராஜகம்பீரன் அவர் பேரு. அவர் வந்து அரசியல்ல ஊறி போனவர். அவர் வந்து ஏறக்குறைய தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு 25 முறை எம்எல்ஏ இருந்தவர்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு ஒரு அரசியல் தீவிரவாதி அவர். நீங்க என்ன சொல்றாரு, உங்கபடி நான் சொல்றேன், நீங்க இவ்வளவு சொல்லனால நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஒரு 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 நேர்காணல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி 2 பேர் 2ஆ பிரிச்சதுனால, தலைவர் செயல் தலைவர் 2ஆ பிரிச்சதுனால 2 இடத்துல பேரம் பேசலாம். பனையூர்ல ஒரு இடத்துல உட்காந்து பேரம் பேசலாம் ஒருத்தர், இன்னொருத்தர் தைலாபுரத்துல உட்காந்து பேரம் பேசலாம் அப்படின்ற ஒரு அரிய கண்டுபிடிப்ப அந்த இயக்குனர் கண்டுபிடிச்சு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இப்ப நான் உங்களை என்ன கேக்குறேன்னா, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்பளித்தது யாருடைய குற்றம்? இது வந்து அவருடைய குற்றமா? இல்ல இல்ல இல்ல, அதாவது நான் என்ன கேக்குறேன், ராஜகம்பீரன் வந்து அறிவாளித்தனமா சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப நிர்மூடத்தனமா சொல்லியிருக்காரு. அப்ப வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா இருந்து பாமகவுடைய தலைவராக ஜி.கே. மணி இருந்தப்ப நடத்தின கூட்டணி பேச்சுவார்த்தையும் சொன்னாங்களா? அன்னைக்கு இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் பேரம் தான் சொன்னாங்க, இன்னைக்கு அதைத்தான் சொல்றாங்க. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா அது கூட்டணி பேச்சுவார்த்தை, அதெல்லாம் பேரம் கிடையாது. நான் இன்னொன்னு என்ன கேட்கிறேன், அது ஒரு மிகப்பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, எந்த ஒரு பெரிய ஏற்பாடு இல்லாம தலைவர்லாம் கூட வச்சுக்காம தலைவரை மாத்தின அறிவிப்ப டாக்டர் ஐயா வெளியிடுறான்னு சொல்றாங்கல்ல சார். நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டு பதவி இழந்த பொன்முடி, அமலாக்கத்துறையால் குற்றம் சாட்டப்பட்டு நெஞ்சுவலின்னு ஆஸ்பத்திரியில கடந்து அவரு பைபாஸ் சர்ஜரி பண்ணாரா இல்லையா தெரியாது அப்படின்னு அவங்க தான் சொல்றாங்க. பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு. பைபாஸ் சர்ஜரி பண்ணால் அவ்வளவு வேகமா ஓட முடியாது. 400 நாட்களுக்கு மேல ஜெயில இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி, இவங்க எல்லாம் அமைச்சராகும் போது எல்லாரையும் கூட்டி வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு இவங்களை ஏன் அமைச்சரான்னு சொல்லிட்டு அமைச்சராக்குனாங்களா? யாரையும் கேட்காம அவங்க அமைச்சராக்கலையா? அதையும் ஊடகங்கள் பேசல. முதல்ல சொன்னாரு. இல்ல இல்ல, அதாவது முதல்ல சொன்னார் சார், அவர் என்னைக்கு ரிலீஸ் ஆறாரோ அன்னைக்கு உடனே அவர் அரசு பதவி ஏற்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல இல்ல, நீதிமன்றமே கேள்வி எழுப்பி அமைச்சராக்குனாங்கல்ல. நீதிமன்றம் திரும்பவும் கேள்வி எழுப்புது, நீங்க அமைச்சரா வச்சிருக்கீங்க, நாளைக்கு எப்படி சாட்சிகளை கலைக்க மாட்டாங்களான்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்புது. இதை எத்தனை ஊடகங்கள் பேசியிருக்காங்க? அதாவது ஒரு அமைச்சராக்குறதுங்கிறது நாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை, ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரச்சனை. அது திமுக கட்சியோட பிரச்சனை இல்லை, அது தமிழக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது மக்களுக்கான பிரச்சனை. ஒரு சாராய பேர ஊழல்ல வந்து சாராய பேர ஊழல்ல ஈடுபட்டவர், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா வித்தவர், அவர் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில மந்திரியா இருக்கும்போது அரசு போக்குவரத்து கழகத்துல பணியாளர்களை நியமனம் செய்வதற்கு லஞ்சம் வாங்கியதாக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு, அதனுடைய அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை, அதன் அடிப்படையில் சிறைச்சாலை, 400 நாட்களுக்கு மேல நீதிமன்றங்கள் ஜாமீன் கொடுக்கல, அவரை வந்து அமைச்சராக்குறாங்க, அதை ஊடகங்கள் பெருசா பேசல. இத்தனைக்கு இது வந்து நாட்டு மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரா யார் இருக்குன்றது பாட்டாளி மக்கள் கட்சிக்குரிய பிரச்சனை. அந்த தலைவரை ஏத்துக்கிறதா இல்லையான்றதா மக்களுடைய பிரச்சனை. அந்த தலைவர் ஓட்டு போடுறதா போடுறது இல்லையா, அல்லது டாக்டர் ஐயாவுக்கு ஓட்டு போடுறதா, பாட்டாளி ஓட்டு போடலாமா வேணாமான்னு வந்து மக்கள் முடிவெடுக்கக்கூடிய பிரச்சனை. பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை ஆட்சி அதிகாரத்துல இருந்து அன்னைக்கு தலைவர் உடனே மாத்தி இருந்தால் அந்த கேள்வியை ஊடகங்கள் எழுப்பலாம். ஆனா இன்னைக்கு ஊடகத்துல போய் பாட்டாளி மக்கள் கட்சி கேள்வி, பாட்டாளி மக்கள் கட்சி மீது மட்டும் இந்த கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா ஊடகங்கள் எப்படி இருக்காங்க? இந்த 4th எஸ்டேட் ஜனநாயக மாளிகை 4வது தூண்கள் என்ன வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க? இவங்க எல்லாம் திமுகவுக்கு மாமா வேலை பார்க்குற வேலையை தானே செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு ஒரே நாள்ல நான் வந்து இந்த செவி தொடங்கும் போதே நான் சொல்லிட்டேன். நான் கேட்கறது செந்தில் பாலாஜியுடைய சகோதரருக்கு ஒரே நாள்லயே நீதிமன்றம் எப்படி வந்து ஜாமீன் வழங்குச்சு? சரண்டர் ஆன உடனே ஜாமீன். இப்படி எத்தனை வழக்குல ஜாமீன் கொடுத்திருக்காங்க? இதையே எந்த ஊடகங்களும் பேசல. ஏன் இன்னைக்கு பாமகவுடைய பிரச்சனை பெருசா எடுத்துட்டு பேசுறீங்க? அது பாட்டாளி மக்கள் ஒரு சிறு பிரச்சனை வந்தா கூட இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் தன்னுடைய தவறுகளை மக்களிடம் மறைப்பதற்காக இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்கிறாங்க. சார், நீங்க ஒரு விஷயத்த சரியாவே எனக்கு விளக்க மாட்டீங்க. நான் கேட்டது என்னன்னா, நீங்க நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் வந்து இந்த ஊடகம் இது தவறா பேசுதுன்றதை மட்டும் தான் நீங்க மையப்படுத்துறீங்களே தவிர இந்த தலைவருடைய மாத்த செய்திக்கு நீங்க வரவே மாட்டீங்க. நீங்க நான் உங்க வழியே வரேன் சார். ஒரு சாதாரண கட்சியினுடைய தலைவர் மாத்துறாங்கன்னா அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. பாட்டாளி கட்சியினுடைய தலைமையில மாத்துறாங்கன்னும் போது அது அதிக முக்கியத்துவம் பெறுது. ஏன் அப்படின்னா
இதே திமுக கலைஞர் ஆட்சியில இருந்த போது அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல்ல 3வது பெரிய கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா பாட்டாளி கட்சி தான். முதல்ல வந்து திமுக ஆட்சி ஆளுங்கட்சியா இருந்தது, அதிமுக எதிர்கட்சியா இருந்தது. அதுக்கு அடுத்த அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டும் மத்தியில் ஆளுகின்ற மத்திய அரசினுடைய அரசவையில் முக்கிய அமைச்சர்களை பெற்ற கட்சியாக பாட்டாளி கட்சி இருந்ததுன்ற காரணத்தால்தான் அந்த கட்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம். இப்போ இந்த ஊடகங்கள் எதுவுமே இதை பத்தி பெருசா பேசலன்னா யாருக்கு சார் நஷ்டம்? கட்சிக்கு தான் நஷ்டம். கட்சி வந்து அந்த முக்கியத்துவம் இருக்குதுன்றதால தான் இவங்க விமர்சனம் பண்றாங்க. நீங்க கேட்கற கேள்வி நியாயம். திருடலாம் இன்னைக்கு வெளியில அழகா சுத்துறான், அவனை பத்தி எதுவும் பேசாம ஒரு தலைமையை வந்து மாத்திட்டாங்கன்றதுக்காக நீங்க இவ்வளவு பேசுறாங்கன்ற உங்களுடைய ஆதங்கத்தை நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆனா என்னன்னா இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு நான் ஆரம்பத்திலேயே பதில் சொல்லிட்டேன். அது 2011க்கு பின்னால 2019 தேர்தல்ல இருந்து 2016ல தனியா போட்டியிட்டு கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கி 6% வாக்குகளை பெற்று தன்னுடைய செல்வாக்கை நிரூபிச்சிருக்கு. 2019, 2021, 2024 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு முன்பு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல்லாம் இல்ல நான் சொல்லிடுறேங்க, மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம், தன்னால் வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லப்பட்ட ஒரு இயக்கம், தான் தலைவரா இருந்த மீண்டும் தான் தலைவராய் மீண்டும் அந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தின டாக்டர் ஐயா நினைச்சிருப்பார். அதனாலதான் தலைவர் மாத்திருப்பாரு தவிர அதற்கான வேற எந்த உள் காரணமும் கிடையாது. இவங்க சொல்ற கூட்டணி அதிமுக ஆளுக்கு ஒரு அன்புமணியுடைய தலைமை சரியில்லைன்னு அவர் முடிவு பண்ணிருப்பாரா? அன்புமணியுடைய செயல்பாடு சரியில்லைன்னா அது டாக்டர் ஐயா அன்புமணியுடைய செயல்பாடு சரியில்லைன்னு அவர் அறிவிச்சிருப்பாரு. அன்புமணியுடைய செயல்பாடு சரியில்லை, ஆகவே இல்ல இருங்க நான் சொல்லிடுறேன். ஆகவே நான் தலைமை ஏற்று அதை சரி பண்றேன்னு சொல்லியிருப்பாரு தன்னுடைய காலத்தில். அதாவது 2016 தேர்தல், 2019 டாக்டர் ஐயா நிறுவனராக இருக்கும்போது ஜி.கே. மணி தலைவராக இருக்கும்போது தான் பின்னடைவு. அன்புமணி தலைவரானதுக்கு பின்னாலேயும் அந்த பின்னடைவு தொடருது. ஆக நாமளே தலைவராக்கி அந்த பின்னடைவுல இருந்து பாட்டாளி மகிழ்ச்சியை தூக்கி நிறுத்தணும் அப்படின்றதுக்காகவே டாக்டர் ஐயா தலைவராக பொறுப்பேற்றிருப்பார் அப்படின்னு நினைக்கிறத தவிர, அதை விடுத்து அன்புமணியுடைய தலைமை சரியில்லை, அன்புமணியுடைய செயல்பாடு சரியில்லைன்னா யாருமே சொல்லவே முடியாது. அன்புமணியை போட சிறந்த முறையில் யாரும் பாமகவில் செயல்பட்டு இருக்க முடியாது. சோழன் பாசன திட்டம், எவ்வளவோ மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், இன்னைக்கு இந்த தொகுதி வரையறை சம்பந்தமா நடந்த பிரச்சனையோட அந்த மாநாட்டில் கலந்துகிட்டு அவர் எடுத்து வைத்த வாதங்கள், பாராளுமன்றத்தில் அவர் எடுத்து வைத்த வாதங்கள், அன்புமணி சிறப்பா செயல்பட்டு இருந்தாரு. தன்னுடைய கட்டுப்பாட்டில் கட்சி இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். தன்னுடைய காலத்திலேயே இந்த பின்னடைவை மீட்டு பாட்டாளி முயற்சி வளர்ச்சி பாதை கொண்டு போய் நிறுத்தணுங்கிறதுனாலதான் பாமகனுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவே தலைவர் பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு எந்த காரணமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அன்புமணி காலத்துல கட்சியும் ஒன்றும் மிகப்பெரிய பின்னடைவை நோக்கியெல்லாம் போயிடல, அவரும் சரியாதான் செயல்பட்டு இருந்தார். இல்ல சார், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த திடீர்னு மாநாட்டை எதிர்க்க வச்சுக்கின்னு இப்ப அறிவிக்க வேண்டிய காரணம் என்னன்றதுதான் மக்களுக்கு என்ன கேள்வி. நான் ஒத்துக்கிறேன், நீங்க ஐயா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திருப்பாரு. இப்ப அவர் அவ்வளவு வேகமா மாநாட்டுக்கு நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இதனால மாநாட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மாநாட்டு வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு, அது இன்னும் வேகமா நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு மாநாட்டுக்கு என்ன பாதிப்பு இருக்கு? இதுக்கு மாநாட்டுக்கு இதை வச்சு மாநாட்டுக்கு பாதிப்பை உருவாக்க முடியுமான்னு சிலர் சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த சதியெல்லாம் நடக்காது. இதனால மாநாட்டிற்கு எந்த பாதிப்பு வரப்போறது இல்லை. நல்லது சார். பெரிய பேரியக்கத்தினுடைய அல்லது தமிழகத்தினுடைய பெரும்பான்மை மக்களுடைய கட்சியான பாட்டாளி கட்சியினுடைய தலைமை மாறுதல் என்பது இந்திய அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தையும் வருங்காலத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற உங்களுடைய ஆவல் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் நன்றி.